ஸ்ரீமன் நாராயணீயம் 17ஆம் தசகம் துருவச்சரித்திரம். மனுவின் மகனவன் உத்தானபாதன் சுனீதி சுருச்சி என்றவன் மனைவியர். மன்னவன் பின்னவள் தன்னையே நாடினான், முன்னவள் நின்னையே சரணம் அடைந்தாள். தந்தையின் மடியிலே உத்தமன் அமர்ந்தான், முந்திப் பிறந்த துருவனும் முயன்றான். அளையிலா மனத்தினள் சுருச்சிதான் தள்ளினாள், அழுக்காரை ஒழியார் நின்னை நினையாதார். உனது மாயை தன்னில் வீழ்ந்து தனது மனைவியின் அடிமையானான், தீய செயல்தனை கடிந்திலன் மன்னன். தூய மனத்தவன் துருவன் வருந்தி தாயிடம் சென்றான் ஆறுதல் நாடி. சேயிடம் உரைத்தாள் தீவினை போக்க, மாயவன் மலரடி ஒன்றே பலியென போயவன் ஏகினன் தவநெறி தன்னை. 5 வயதான அற்புத குழந்தை நொந்தே உன்னடி மனதில் இருத்தினன், அருந்தவம் செய்ய நாடு நீங்கினன். அருமுனி நாரதன் தன்னை கண்டனன், கானத்தில் வித்தகன் மந்திரம் உரைக்க கானகம் மதுவனம் சென்றே அமர்ந்தான். கருவிலே திருவுடைய ஞான குழந்தை அரியதாம் தவத்தில் இருந்தானை திங்களாய். தெய்வ புதல்வனை காணாத மன்னவன் மெய்யது சேர்ந்தான் சோகத்தில் மூழ்கியே. நாற்றிசை உள்ளவர் வானவர் தாமுமே, ஏற்றமிகு தவத்தின் வெம்மையை தாங்கொணார். நின்னை தொழுதனர் நெகிழ்ந்தனை நீயும், உன்னரும் பறவை மேலமர்ந்து வந்தனை. உன் வடிவு கண்டான் ஆனந்தம் கொண்டான், நினது நாமம் சொல்லவே விளைந்தான். நலம் கொண்ட துருவன் தனக்கருள் செய்ய, பலம் புரியால் அவன் முகம் தொட்டனை நீ. அருள் கொண்ட சங்கால் தொடப்பட்ட துருவன் மருள் நீங்க பெற்றான், உன்னடி பணிந்தான். உலகாண்டு மீள்வாய் கடமையை முடிப்பாய், அலகிலா வாழ்வுடை துருவ பதம் பெற்றாய். அருள் வாக்கு தந்து அன்புடன் சென்றாய், அருட்செல்வன் மக்கள் மகிழவே மீண்டான். இகந்தனில் யாவும் குறைவர பெற்றான், மகத்தான உன் கருணை கொண்டதால். துருவன் கானகம் நாடி மன்னனவன் செல்ல, தான் அரசு பெற்றான் தெய்வத் திருமகன். உத்தமன் தன்னை இயக்கன் வதைக்க, உத்தம புத்திரன் போரினை தொடங்க. மனுவவன் சொல் கேட்டு சமரினை நிறுத்த, மனமகிழ் குபேரன் வேண்டுவது கேளென. ஞானத்தில் மிக்கவன் பரம்பொருளை அன்றி தானொன்றும் நினையா வரம் தனை கேட்டான். தருமம் துலங்க நாட்டை ஆண்டான் துருவன் தனது ஆயுளின் முடிவில். நினது தூதரோடு விமானமேறி தனது பெயரால் தாரகையானால், அடியவர் கருளும் கமல கண்ணா கடிதில் என் நோய் தீர்ப்பாயாக. 17ஆம் தசகம் இனிதே நிறைவடைந்தது.